கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்குறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை பார்க்குறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் எலக்ட்ராலிசிஸை பார்க்குறோம். சரி, இப்போ எலக்ட்ராலிசிஸில் நம்ம என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறோன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோட்ஸ் என்னென்னா பிளாட்டினம். இப்போ எலக்ட்ராலிசிஸ் போது எலக்ட்ராலிசிஸ்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன். கேத்தோடு கிட்ட யார் போகும்னா கேட்டியான் போகும். கேட்டியான் என்னன்னா Zn2+. Zn2+ கேத்தோடு கிட்ட போயிட்டு 2 எலக்ட்ரான்ஸும் வாங்கிக்கணும். என்னவோ மாறுதுன்னா ஜிங்கா மாறுது. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா இதுக்கு எஸ்ஆர்பி வந்து -0.76 வோல்ட். இதுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா -0.76 வோல்ட் வருது. சரி, கேத்தோடில் வேற ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகும். வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் அண்டு OH மைனஸ். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -0.83 வோல்ட். சரிங்க, இப்போ யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. இப்போ வந்து ரெண்டுமே கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போது யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு பாருங்க. யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. அப்படின்னா யாரு ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போவாங்க என்று யோசிச்சு பாருங்க. அப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் நடக்கணும்னா எஸ்ஆர்பி எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கு வந்து எஸ்ஆர்பி எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு எஸ்ஆர்பி அதிகமா இருக்குது. அப்போ இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது. அப்போ இதுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகமா இருக்குது. அப்போ இது ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போகுமா? அப்போ கேத்தோடிக் ப்ராடக்ட் ஜிங்க்னு சொல்லலாமா? சரி, கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிக்கோன்னா ஜிங்க்னு சொல்லிக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஆனோடு பார்க்கலாங்க. ஆனோடு கிட்ட என்ன போகும்னாக்கா ஏற்கனவே பார்த்த மாதிரி தாங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல பார்த்துடலாங்க. சல்ஃபேட் போகும், அப்புறம் வாட்டர் போகும்னு பார்த்துடலாங்க. அதே தாங்க இங்கேயும். அங்கே என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும். அப்போ இங்கே ஆனோடு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் என்ன பண்ணுதுனாக்கா S2OH2- மாறுதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. காப்பர் சல்ஃபேட்ல எப்படி ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே. சரி, அப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னாக்கா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். எப்படி எடுத்துக்கலாம்? ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அதை பாருங்க. எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி வருது, என்ன எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரோட்ஸ் என்ன எடுத்துக்கலாங்க? என்னென்ன பாசிபிலிட்டி நீங்க நினைக்கிறீங்க? பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் ஒன்று எடுக்கலாமா? சரி, இன்னொன்று வந்து என்ன எடுக்கலாம்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ். அப்போ இப்படி இது எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே என்ன எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். Ag plus aqueous NO3- aqueous. இங்க என்ன எலக்ட்ரோட்ஸ் டிப் பண்றீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ். டிப் பண்றீங்க. சரி, இது வந்து சில்வர் எலக்ட்ரோட்ஸ். இதுக்கு வந்து சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து கேத்தோடுன்னு வச்சுக்கிறீங்க. இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க, இதுக்கு வந்து என்னன்னு வச்சுக்கிறீங்கன்னா ஆனோடுன்னு வச்சுக்கிறீங்க. ஆனோட், இதுக்கு என்ன வச்சுக்கிறீங்கன்னா கேத்தோடுன்னு வச்சுக்கிறீங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கேத்தோட்ல என்னென்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும் என்று நம்ம பார்க்கலாங்க. கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்ட்டு பார்க்கலாங்க. கேத்தோட்ல எந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்? கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த கேட்டியான் ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போதுங்க. கேட்டியான் ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போதுங்க. ஸோ ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போயிட்டு ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவோ மாறுன்னா என்னவோ மாறுதுன்னா என்னவோ மாறி யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு சில்வரா மாறுது. எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா சில்வரா மாறுது. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +0.8 வோல்ட். +0.8 வோல்ட்டுங்க. சரி, கேத்தோடில் வேற என்ன ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இந்த வாட்டர் வருதுங்க. வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகும்போது என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் கேஸாக மாறுது. அடுத்து OH மைனஸ்ங்க. OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிருதுங்க. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா -0.83 வோல்ட். -0.83 வோல்ட். சரி, வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. OH மைனஸ் வந்து சொல்யூஷனுக்கு போயிருதுங்க. சரி, கேத்தோடில் வேற ரியாக்ஷன் ஏதாவது பாசிபிளா பார்க்கும்போது இங்க கேத்தோடு யாரு சில்வர். கேத்தோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வர். கேத்தோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க சில்வருங்க. கேத்தோடு வந்து சில்வர். இந்த சில்வர் ரிடக்ஷனுக்கு போகுமான்னா மெட்டல் ரிடக்ஷனுக்கு போறது ரேருங்க. அதனால இந்த சில்வர் ரிடக்ஷனுக்கு போகுமான்னா போகாது. அப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா ஒன்று இது, இன்னொன்று என்னன்னா இது. இப்போ இதுல யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. இதுல இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ல யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. அப்ப யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு பாருங்க. அப்ப யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. அப்ப யாரு ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போவாங்கன்னு பாருங்க. அப்போ கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கேத்தோடிக் ப்ராடக்ட் வந்து சில்வர். கேத்தோடிக் ப்ராடக்ட் வந்து சில்வர். சரி, ஓகே. இப்போ ஆனோடு பார்க்கலாங்க. ஆனோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. ஆனோட்ல என்ன நடக்குன்னாக்கா ஒன்று வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஆனோடு யாருன்னா சில்வர். சில்வர் இஸ் அ மெட்டல். மெட்டல் கேன் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஈஸிலி. கரெக்டு தானே? அப்போ இங்க ஆனோடு யாருன்னா சில்வர் மெட்டல். இது யாருன்னா ஆக்டிவ் எலக்ட்ரோடு. ஆக்டிவ் எலக்ட்ரோடுன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்படின்னா இந்த சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போகும்ல. இந்த சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போகும்ல. இது ஆக்சிடேஷனுக்கு போனால் என்ன கொடுக்கும்? ஏஜி பிளஸ் ஆக்வஸ். ஏஜி பிளஸ் சொல்யூஷனுக்கு போயிடும் பிளஸ் எலக்ட்ரான். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஆனோட்ல என்ன இருக்குதுன்னா சில்வர் மெட்டல் இருக்குது. இந்த சில்வர் மெட்டல் என்ன பண்ணுன்னா ஆக்சிடேஷனுக்கு போகும். ஜென்ரலா ஆனோட்ல பிளாட்டினம் இருந்துச்சுன்னா அது இன்னட், கிராஃபைட் இருந்தாலும் இன்னட். மற்றது வந்து ஆக்சிடேஷனுக்கு போகும். மெட்டல்ஸ் ஜென்ரலா ஆக்சிடேஷனுக்கு போகும். சரி, அதுவும் இல்லாம அந்த எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கணுங்க. ஒரு முறை எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு கூட ஒரு முறை செக் பண்ணிக்கணும். இங்க சில்வர் மெட்டல் இருக்குது. அப்போ இந்த சில்வர் மெட்டல் என்ன பண்ணுதுன்னா சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போகுது. இந்த சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷன் போறதுனால என்ன கிடைக்குதுன்னா ஏஜி பிளஸ் கிடைக்குது. ஏஜி பிளஸ் சொல்யூஷனுக்கு போயிடும், எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்க்குறோம். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.8 வோல்ட். எஸ்ஆர்பி வந்து 0.8 வோல்ட். சரி, இது போல ஒரு பாசிபிலிட்டியை பார்த்தோம். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாங்க. அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டர் வந்து ஆக்சிடேஷன் போகும். வாட்டர் ஆக்சிடேஷன் போனால் என்ன கிடைக்குன்னா H+ ions, O2 gas and electrons. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த வாட்டர் ஆக்சிடேஷன் போது இதுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1.23 வோல்ட். 1.23 வோல்ட். சரி, இப்போ அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட். அடுத்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நைட்ரேட். நைட்ரேட் ஆக்சிடேஷனுக்கு போகுமா? சரி, நைட்ரேட்ல நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா +5. அப்போ நைட்ரேட்ல நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +5 இருக்கும்போது அது எப்படிங்க ஆக்சிடேஷனுக்கு போகும்? சரி, இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ல வந்து
NO4 மைனஸ் பெர்நைட்ரேட் அயன் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பெராக்சி லிங்கேஜ் இருக்கனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது. ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கனால இந்த பாசிபிலிட்டியை நம்ம டிராப் அவுட் பண்ணலாம். சரி, அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சில்வர் டிசால்வ் ஆகிறது, சில்வர் மெட்டல் டிசால்வ் ஆகிறது. இன்னொன்று வந்து வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு போகிறது. அப்போ ஆனோட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷன் போகிறது, அதனால சில்வர் மெட்டல் டிசால்வ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு போகிறது. இப்போ இங்க 2 பேர்ல யாருக்கு எஸ்ஆர்பி கம்மின்னு பாருங்க. இதுக்கு எஸ்ஆர்பி கம்மியா இருக்கு. யாருக்கு எஸ்ஆர்பி கம்மியோ அது ஆனோட்ல நடக்கும். அப்போ ஆனோட்ல எது ஆக்சிடேஷனுக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. சில்வர் ஆக்சிடேஷன் போகுமா, வாட்டர் ஆக்சிடேஷன் போகுமா? யாருக்கு எஸ்ஆர்பி கம்மியோ அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகும். அப்ப யாருக்கு எஸ்ஆர்பி கம்மி? இந்த சில்வருக்கு எஸ்ஆர்பி கம்மி. அப்போ சில்வர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்ப இது நடக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. aqueous solution of silver nitrate, இந்த aqueous solution of silver nitrate எலக்ட்ராலிசிஸ் எடுத்துன்னு போறீங்க. எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா சில்வர். அதாவது கேத்தோடு வந்து சில்வர், ஆனோடு சில்வர். கேத்தோடு வந்து என்ன எடுத்துக்கினீங்கன்னா சில்வர் எடுத்துக்கினீங்க, ஆனோடு என்ன எடுத்துக்கினீங்கன்னா சில்வர் எடுத்துக்கினீங்க. ரெண்டு பக்கமும் ஆக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. இங்க கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கேத்தோட்ல வந்து ஏஜி பிளஸ் ரிடக்ஷனுக்கு போது சில்வர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனோட்ல பாத்தீங்கன்னா சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போது ஏஜி பிளஸ் சொல்யூஷனுக்கு போகுதுன்னு பார்த்தோம். அப்படின்னா டைம் போக போக ஆனோடுனுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டைம் ஆக ஆனோடுனுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டைம் போக போக கேத்தோடுனுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கேத்தோட்ல என்ன நடக்குது பாருங்க. சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட், சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போயிட்டு சில்வரா டெபாசிட் ஆகுது. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா, ஆனோட் மெட்டல் டிசால்வ் ஆயிட்டு ஏஜி பிளஸ்ஸா சொல்யூஷனுக்கு போகுது. அப்படின்னா டைம் போக போக இந்த ஆனோட் மெட்டாலிக் ராடினுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கேத்தோட் மெட்டல் ராடினுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இப்படி சொல்லலாமா, ஆனோடு வந்து டிசால்வ் ஆகும், ஆனோட் மெட்டல் டிசால்வ் ஆகும், அதனால ஆனோடுனுடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லலாமா? கேத்தோடுனுடைய சைஸ் அதிகமாகும்னு சொல்லலாமா? ஓகே. அப்போ கேத்தோடுனுடைய சைஸ் வந்து அதிகமாகுது, ஆனோடுனுடைய சைஸ் வந்து கம்மியாகுது. அப்படி சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கினீங்க. டைம் போக போக எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனாவே இருக்குமா இல்ல மாறுமா? எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து aqueous சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டாவே இருக்குமா இல்ல எலக்ட்ரோலைட் வந்து மாறுமா? என்ன ஆகுங்க டைம் போக போக? இங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கினீங்க பாருங்க. எலக்ட்ரோலைட் வந்து aqueous சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா சில்வர் எலக்ட்ரோட்ஸ். அதாவது கேத்தோடு வந்து சில்வர் ராட், ஆனோடு சில்வர் ராட். எலக்ட்ரோலைட் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா, ஏஜி பிளஸ் aqueous சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட போயிட்டு சில்வர் மெட்டலா கேத்தோடு மேல டெபாசிட் ஆகுது. இது வந்து கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன். இதுதான் கேத்தோட்ல நடக்குது. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா,
ஆனோடு சில்வர் மெட்டல், அந்த சில்வர் மெட்டல் ஆக்சிடேஷன் போயிட்டு ஏஜி பிளஸ்ஸா மாறுது, ஏஜி பிளஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. ஏஜி பிளஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. இது வந்து எங்க இருந்து வருதுன்னா ஆனோட்ல இருந்து வருது. ஆனோட்ல இருக்கக்கூடிய சில்வர் மெட்டல் ஏஜி பிளஸ்ஸா மாறி சொல்யூஷனுக்கு போகுது. இது ஆனோட்ல நடக்குது. அப்படின்னா ஆனோட்ல இருக்கக்கூடிய சில்வர் ஆட்டம் ஏஜி பிளஸ்ஸா சொல்யூஷனுக்கு போகுது. சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட சில்வரா போய் டெபாசிட் ஆகுது. அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய காம்போசிஷன் மாறுமா? இந்த எலக்ட்ராலிசிஸ்னால இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய நேம் மாறுமா? யோசிச்சு பாருங்க. இந்த எலக்ட்ராலிசிஸ் நடந்துனே போச்சுன்னா டைம் போக போக இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் அப்படியே ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டா இருக்குமா, இல்ல வேற மாதிரி மாறிடும்? காப்பர் சல்ஃபேட்ல நீங்க என்ன சொன்னீங்க? சல்பூரிக் ஆசிடா மாறுதுன்னு சொன்னீங்கல்ல. காப்பர் சல்ஃபேட்ல சல்பூரிக் ஆசிடா மாறுதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த இடத்துல இது ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டாவே இருக்குமா எலக்ட்ரோலைட், இல்ல எலக்ட்ரோலைட் வேற மாதிரி மாறுமா? என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்க இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஏஜி பிளஸ் கேத்தோட்ல போய் டெபாசிட் ஆகுது. அதே நேரத்துல ஆனோடு மெட்டல் என்ன ஆகுது? ஏஜி பிளஸ்ஸா மாறி சொல்யூஷனுக்கு போகுது. இந்த கேத்தோட்ல 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கன்சியூம் ஆச்சுன்னா ஆனோட்ல 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகும். அதாவது ஆனோட்ல 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுனா கேத்தோட்ல 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுதானங்க. கேத்தோட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்மெண்ட்டோ ஆனோட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட்டோ ஈக்குவலா தானே இருக்கும். அப்போ கேத்தோட்ல சப்போஸ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா ஆனோட்லயும் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே இன்வால்வ் ஆகணும். மாறி இன்வால்வ் ஆகாது இல்ல. அப்போ எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க 1 mole ஆஃப் ஏஜி பிளஸ் அயான்ஸ் இங்க ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா இங்க 1 mole ஆஃப் சில்வர் ஆட்டம்ஸ் ஏஜி பிளஸ்ஸா மாறும்ல. அப்போ ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன்ல மாறுமா? ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இந்த எலக்ட்ரோலைட்ல மாறுமா? நைட்ரேட் வந்து இன்வால்வ் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த எலக்ட்ரோலைட் எப்படி ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டாவே இருக்குங்களா? சரிங்க, ஓகே. அப்போ எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டாவே இருக்குது. எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டாவே இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா எலக்ட்ரோட்ஸ்ல சேஞ்ச் கொண்டு வரேன். எலக்ட்ரோட்ஸை மாற்ற போறேன். எலக்ட்ரோட்ஸை எப்படி மாற்ற போறேன்னாக்கா எலக்ட்ரோட்ஸ்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர போறேங்க. எலக்ட்ரோட்ஸ்ல எப்படி மாற்றத்தை கொண்டு வர போறேன்னாக்கா ஆனோடு வந்து என்னன்னா ஆனோடு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், கேத்தோடு பார்த்தீங்கன்னா சில்வர். இப்படி கொண்டு வரேங்க. கேத்தோடு வந்து சில்வர், ஆனோடு வந்து பிளாட்டினம், இப்படி இருக்குதுங்க. எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்து சில்வர் மெட்டல், ஆனோடு வந்து பிளாட்டினம் மெட்டல், எலக்ட்ரோலைட் வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். இப்போ கேத்தோட்ல என்ன நடக்குன்னா ஏஜி பிளஸ் ஏஜியா மாறுது. இன்னொரு பாசிபிலிட்டி வாட்டர் ஹைட்ரஜன் கேஸா மாறுது. எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஏஜி இதுக்கு சில்வருக்கு அதிகம், இதுக்கு கம்மி. அதனால கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இதுதாங்க. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இதுங்க. இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாங்க. ஆனோட்ல பார்த்தீங்கன்னா என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணிக்கிங்கன்னா பிளாட்டினம். பிளாட்டினம் வந்து இன்னர்ட் எலக்ட்ரோடு. பிளாட்டினம் இன்னர்ட் எலக்ட்ரோடா இருக்குனால பிளாட்டினம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. பிளாட்டினம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. சரி, பிளாட்டினம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது என்னும் போது பிளாட்டினத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ வாட்டர் என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி ஆக்சிடேஷனுக்கு போகுது. வாட்டர் இது மாதிரி ஆக்சிடேஷன் போகுது. நைட்ரேட் போகாது, ஏன்னா பர்நைட்ரேட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. சரி, அப்போ வாட்டர் வந்து ஆக்சிடேஷனுக்கு போகுதுங்க. வாட்டர் வந்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகுது. அப்போ ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு இதுதாங்க. ஆனோட்ல இது போல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. அப்படின்னா ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனோடிக் ப்ராடக்ட் ஆக்சிஜன் கேஸ். ஆனோட்ல யார் ஆக்சிடேஷன் போறாங்கன்னா வாட்டர் ஆக்சிடேஷன் போகுது. ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ். இந்த H பிளஸ் அயன்ஸ் எங்கேக்கு போகுதுன்னா சொல்யூஷனுக்கு போயிடுது. இந்த H பிளஸ் அயன் எங்கேக்கு போகுதுன்னா சொல்யூஷனுக்குள்ள போகுது. சரி,
கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா ஏஜி பிளஸ் சில்வரா மாறுது. ஏஜி பிளஸ் சில்வரா மாறுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்னவா மாறும்னா நைட்ரிக் ஆசிடா மாறும். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்னவா மாறுதுன்னா இப்படி H பிளஸ் அண்ட் NO3 மைனஸ் நைட்ரிக் ஆசிடா மாறுது. நைட்ரிக் ஆசிடா மாறுது. இப்போ இந்த கேத்தோடு மெட்டல், இந்த கேத்தோடு சில்வர் ராட் இருக்குதுல்ல, இதனுடைய சைஸ் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த கேத்தோடுனுடைய சைஸ் வந்து என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆனோடினுடைய சைஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆனோடு மெட்டல், ஆனோடினுடைய சைஸ் எப்படி இருக்கும்? ரிமைன் சேம். கேத்தோடினுடைய சைஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். கேத்தோடினுடைய சைஸ் அதிகமாகுது அப்படி சொல்லுவோம். சரி, அப்படின்னா எலக்ட்ரோலைட் என்ன ஆகுதுன்னா அசிடிக் மீடியமா மாறுது. எலக்ட்ரோலைட் என்னவா மாறுதுன்னா அசிடிக் மீடியமா மாறுது அன்ட்டு சொல்ல வரும். சரி, இப்போ எலக்ட்ரோலைட்டை பார்த்தோம். எலக்ட்ரோடு எப்படி இருக்கணும்ன்றது பார்த்தோம். எலக்ட்ரோடு எப்படி இருக்கணும்ன்றதையும் பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் என்னன்னு எடுத்துக்கிறோம்னாக்கா aqueous solution of sodium chloride அப்படி எடுத்துக்கலாம். aqueous solution of sodium chloride வந்து எலக்ட்ரோலைட்டுங்க. aqueous solution of sodium chloride. சரி, aqueous solution of sodium chloride எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா பிளாட்டினம். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா பிளாட்டினம். பிளாட்டினம் வந்து எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க இது எலக்ட்ராலிசிஸ் போகுதுங்க. இப்போ இது எலக்ட்ராலிசிஸ் போகும்போது என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ கேத்தோட்ல என்னென்ன ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள் அன்ட்டு பார்க்கலாங்க. கேத்தோட்ல யார் ஆஃப் ரியாக்ஷன் போவாங்கன்னா Na பிளஸ் போகும். Na பிளஸ் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுனாக்கா என்ன கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்க. Na பிளஸ் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எஸ்ஆர்பி வேல்யூ என்னன்னு பாருங்க. எஸ்ஆர்பி வேல்யூ இதுக்கு எவ்வளோன்னா -2.71 வோல்ட். சரி, இப்போ எஸ்ஆர்பி வேல்யூஸை சொல்லிட்டோம். அடுத்து என்ன பாசிபிலிட்டினா வாட்டர் வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போதுங்க. வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகும்போது என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அடுத்து OH மைனஸ் எங்கேக்கு போகும்னா சொல்யூஷனுக்கு போயிடும். OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -0.83 வோல்ட். இப்போ பாருங்க யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. அப்போ எந்த ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியல் நடக்குன்னு பாருங்க. அப்போ சொல்லுங்க கேத்தோட்ல எந்த ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியல் நடக்குன்னு பாருங்க. கேத்தோட்ல இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு அதிகம்னா இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம், இந்த வாட்டருக்கு எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். அப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள். அப்போ சோடியம் வந்து ரிடக்ஷனுக்கு போகாது. சோடியம் அயான் வந்து ரிடக்ஷனுக்கு போகாது. இன்னொன்னும் பார்த்துக்கோங்க, சோடியம் வந்து ஆக்டிவ் மெட்டல். சோடியம் வாட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா அது என்ன மாறிடும்னா சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். அப்படின்னா சோடியம் வந்து aqueous சொல்யூஷன்ல Na+ தான் இருக்கும். அப்போ aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா Na+ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகாது, வாட்டர் தான் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகும். சரி, அப்போ aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கினா கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. சோடியம் அயான் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. சோடியம் அயான் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. சோடியம் அயான் கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போகாது, ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போகாது. யாரு ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போவாங்கன்னா வாட்டர் தான் போகும். சரி, அடுத்து வந்து ஆனோடு பார்க்கலாங்க. ஆனோட்ல என்ன நடக்குன்னா ஆனியான் ஆனோடு கிட்ட போதுங்க. Cl மைனஸ் வந்து ஆனியான் ஆனோடு கிட்ட போகுது. ஆனோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு குளோரின் ஆட்டமா மாறிடுது. குளோரின் வந்து மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகும், ஆட்டமா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால குளோரின் ஆட்டம் மாலிகுலா மாறிக்குது. குளோரின் ஆட்டம் மாலிகுலா மாறிக்குச்சு. இப்போ இதுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்க்கலாங்க. இந்த குளோரினுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.36 வோல்ட். 1.36 வோல்ட். அடுத்து வாட்டர் ஆக்சிடேஷன் போது, வாட்டர் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கிடைக்குன்னா H+ அயன்ஸ் கிடைக்கும். அது சொல்யூஷனுக்கு போயிடுது. ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது 2 எலக்ட்ரான்ஸ். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்க்கலாங்க. இதுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எஸ்ஆர்பி 1.23 வோல்ட். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா 1.23 வோல்ட். சரி, இப்போ ஜென்ரலா ஆனோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன்னா எஸ்ஆர்பி வந்து கம்மியா இருக்கணும். ஆனோடுனாவே எப்படி இருக்குன்னா எஸ்ஆர்பி கம்மியா இருக்கணும்.
எஸ்ஆர்பி கம்மியா இருந்துச்சுன்னா அது ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல இங்க ஒரு பாயிண்ட் வருதுங்க. என்னன்னா ஓவர் பொட்டன்ஷியல் ஒரு பாயிண்ட் வருது. என்னடா ஓவர் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு போகுது இல்லைங்க. இந்த வாட்டர் ஆனோடிக் ஆக்சிடேஷன் போகும்போது இதுக்குன்னு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கிறதுனால இந்த வாட்டர் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போறதுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் நார்மல் வேல்யூவை விட அதிகமா தேவைப்படுது. அதனால தான் அந்த பொட்டன்ஷியலை ஓவர் பொட்டன்ஷியல் சொல்றோம். இங்க ஓவர் பொட்டன்ஷியல் என்ற வேர்டு இங்க இன்வால்வ் ஆகுறதுனால ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியலா யார் நடக்கிறாங்கன்னாக்கா குளோரின் நடக்குது, வாட்டர் நடக்கல. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். இங்க என்ன பார்க்குறோம்னாக்கா, இங்க aqueous solution of sodium chloride எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கணும். aqueous solution of sodium chloride எலக்ட்ரோலைட். இங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்னா ஒரு பாசிபிலிட்டி Cl மைனஸ் Cl2 மாறுது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா வாட்டர் ஆக்சிஜனா மாறுது. சரி, இங்க எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கணும்னா aqueous solution of sodium chloride. இங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு Cl மைனஸ் Cl2 மாறுது. இன்னொரு பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா வாட்டர் O2 மாறுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா இதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும், இதுக்கும் ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலரா இந்த Cl மைனஸ் வரும்போது, Cl மைனஸும் வாட்டரும் இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இந்த இடத்துல ஆக்டிவேஷன் எனர்ஜி இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குதுங்க. இந்த இடத்துல ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குதுங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இது ஆக்சிடேஷன் போறதுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆன பொட்டன்ஷியல் எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்குதுங்க. அப்படின்னா இது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இது போல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் தேவைப்படுது இதை விட. அதனால அதிகமான பொட்டன்ஷியல் எவ்வளவு தேவைப்படுதோ அதை ஓவர் பொட்டன்ஷியல் சொல்றோம். இந்த பாயிண்ட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எலக்ட்ராலிசிஸ்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் ஆகும். அப்போ நீங்க பேட்டரியை வச்சோ இல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்கன்னா சர்டைன் வோல்டேஜ்ல நீங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுப்பீங்க. அந்த வோல்டேஜ் எப்படி கொடுக்கணும்னா நார்மலை விட அதிகமா கொடுக்கணும். ஏன் நார்மலை விட அதிகமா கொடுக்கணும்னா ஓவர் பொட்டன்ஷியல் என்ற வேர்டு இங்க வர்றதுனால. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நார்மலை விட அதிகமா கொடுக்கணும். அது என்னன்னா ஓவர் வோல்டேஜ். இப்போ ஓவர் பொட்டன்ஷியல், அதாவது ஓவர் பொட்டன்ஷியல்னா என்னன்னாக்கா இந்த வாட்டர் ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகுது. இந்த வாட்டர் ஆனோடிக் ஆக்சிடேஷன் போகுது. இது ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு கொடுக்கணும். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா சர்டைன் வோல்டேஜ்ல நீங்க கொடுப்பீங்க. அந்த வோல்டேஜ் கொடுக்குறீங்க பாருங்க, அந்த நார்மல் வோல்டேஜை விட கொஞ்சம் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாதான் இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் ஓவர் பொட்டன்ஷியல் சொல்றோம். ஏன் நார்மலை விட அதிகமா கொடுக்கணும்னாக்கா என்ன ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது இந்த ஆஃப் ரியாக்ஷன் எலக்ட்ரோடு மேல் நடக்கும்போது இன்னர்ட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால தான். அப்படி என்னும்போது இந்த ஓவர் பொட்டன்ஷியல் என்ற வார்த்தையினால இந்த வோல்டேஜ், இதுக்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜ் அதிகமா தேவைப்படுது இதை விட. அப்போ அதனால யாரு ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போவாங்க அன்ட்டு நினைச்சு பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகும், இது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகாது. சரி, இப்போ ஓவர் பொட்டன்ஷியல் பத்தி கிளாரிட்டி வந்துச்சா இல்ல இன்னொரு முறை சொல்லட்டுமா? இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. ஓவர் பொட்டன்ஷியல்ன்றதுக்கு இன்னொரு முறை கிளாரிட்டியா சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த எஸ்ஆர்பி வேல்யூஸ் எதுக்காகன்னா ஈஸியா சொல்றதுக்காக.
ஆனோட்ல ஆக்சிடேஷன், ஆனோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் நடக்குன்னா எஸ்ஆர்பி கம்மியா இருக்கணும், கேத்தோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் நடக்கணும்னா எஸ்ஆர்பி அதிகமா இருக்கணும் அன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ எலக்ட்ராலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ராலிசிஸ்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம்னா சர்டைன் வோல்டேஜில் கொடுப்பீங்க. அப்போ அந்த வோல்டேஜ், அந்த கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல், அந்த கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து இந்த ஆஃப் ரியாக்ஷனை நடத்தணும். அந்த கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடத்தணும். இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவையோ அவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுத்தாதான் இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா இதுக்கு தேவையான பொட்டன்ஷியலை கொடுத்தாதான் இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று நமக்கு நல்லா தெரியும், சோடியத்தை வாட்டரில் எடுத்து போட்டா வாட்டர் வந்து கொதிக்குங்க. ஏன்னா சோடியம் வாட்டரோட விகரஸா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும். அப்போ அப்படின்னா சோடியம் வாட்டர்ல ரியாக்ஷனுக்கு போயிட்டு Na+ஆ எக்ஸிஸ்ட் ஆகுது. அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஜஸ்ட் சோடியத்தை எடுத்து வாட்டர்ல போடுங்க, அப்படியே வாட்டர் கொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சோடியம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு விகரஸா போகும். சோடியம் வாட்டரோட விகரஸா ரியாக்ஷனுக்கு போயிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து விகரஸா நடக்குங்க. அப்படி என்னும் போது வாட்டர் ரிடக்ஷனுக்கு போறதும் Na+ ரிடக்ஷனுக்கு போறதும் பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியலும் இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியலும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வாட்டரை இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும் இதை விட. அப்போ இது ஈஸியா டிஸ்சார்ஜ் ஆகுது இதை விட. அப்போ இதுக்கு டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் கம்மியா தேவைப்படுது இதை விட. அப்போ நீங்க குறைவான வோல்டேஜை நீங்க சப்ளை பண்ணாவே இது நடக்கும், இது நடக்காது. அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா தானே எலக்ட்ராலிசிஸ் நடக்கும். அப்போ வந்து இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா குறைவான வோல்டேஜ் கொடுத்தாவே போதும். ஆனா இந்த ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதிகமான வோல்டேஜ் கொடுக்கணும். அப்படின்னாக்கா டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? கம்மியா இருந்தா இது நடக்கும், அதிகமா இருந்தா தான் இது நடக்கும். அப்போ நீங்க வோல்டேஜ் கொடுக்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குறைவான வோல்டேஜ் கொடுத்தாவே இது நடக்குதுன்னா இது என்ன ப்ரிஃபரன்ஷியலா நடக்குதுன்னு அர்த்தம். இது ப்ரிஃபரன்ஷியலா நடக்கலன்னு அர்த்தம். அப்போ கேத்தோட்ல இது ப்ரிஃபரன்ஷியலா நடக்குது. அது போல இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம், இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி. இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இந்த ஆனோடிக் ப்ராசஸ்க்கு இன்னர்ட்னஸ் அதிகமா இருக்குது. அதனால இது நடக்கிறதுக்கு அந்த இன்னர்ட்னஸை ஓவர் கம் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியலை ஓவர் பொட்டன்ஷியல் என்று சொல்றோம். இது ஆனோடிக், இந்த ஆனோட்ல இந்த ப்ராசஸ் நடக்குது. ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இன்னர்ட்னஸா இருக்குது. அந்த இன்னர்ட்னஸை ஓவர் கம் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியலை ஓவர் பொட்டன்ஷியல் சொல்றோம். ஓவர் பொட்டன்ஷியல்னால இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு அதிகமான பொட்டன்ஷியலை அப்ளை பண்ணணும் இதை டிரைவ் பண்றதை விட. அப்படின்னா இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு அதிகமான பொட்டன்ஷியலை சப்ளை பண்ணணும். இந்த ஆஃப் ரியாக்ஷனை டிரைவ் பண்றதுக்கு குறைவான பொட்டன்ஷியலை சப்ளை பண்ணணும். அப்போ எது ப்ரிஃபரன்ஷியலா ஆக்சிடேஷனுக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. எது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போகும்னு யோசிச்சு பாருங்க. எது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த ஓவர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால சிஎல் மைனஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போது வாட்டரை விட. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கின ஆக்வஸ் சொல்யூஷன் எல்லாம், இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கின எலக்ட்ரோலைட் எல்லாமே ஆக்வஸ் சொல்யூஷன் தான். ஆனா ஓவர் பொட்டன்ஷியல் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணோமா? யூஸ் பண்ணல, இப்போதான் யூஸ் பண்றோம். அப்படின்னா இந்த எலக்ட்ராலிசிஸ்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், கேத்தோடிக் ப்ராடக்ட், ஆனோடிக் ப்ராடக்ட் எக்ஸ்பிரிமெண்டலா பார்க்கணுமா இல்லை எப்படி பார்க்கணும்னு பாருங்க. அதாவது
எக்ஸ்பெரிமெண்டலா என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். பொதுவாகவே நமக்கு இருக்கிற சிலபஸில் இருக்கிற இந்த எலக்ட்ராலிசிஸ் சிலபஸில் எஸ்ஆர்பியை வச்சு சொல்லுவோம். அதில் எக்ஸப்ஷனல் கேஸாக இந்த சிஎல் மைனஸ் வருது. மற்றபடி மற்ற இடத்துல நீங்கள் இதை பார்க்க தேவையில்லை. சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பார்க்க தேவையில்லை. ஆக்வஸ் சொல்யூஷன்னாவே எஸ்ஆர்பியை வச்சு சொல்லிடுங்க. ஆனால் சிஎல் மைனஸ் வரும்போது மொத்தம் இந்த ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் மாறும்போது மாறும், அதையும் சொல்கிறோம், அந்த எக்ஸாம்பிளையும் சொல்கிறோம். அதனால நீங்கள் அதிகமான கன்ஃபியூஷனுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த ஓவர் பொட்டன்ஷியலை எங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடுக்கு மட்டும் ஓவர் பொட்டன்ஷியல் வாட்டருக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துல கன்சிடர் பண்ணாதீங்க. மற்ற இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ அப்படின்னாக்கா இப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கினா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னாக்கா வாட்டர். அப்போ ப்ராடக்ட் என்னன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ். சொல்யூஷனுக்கு என்ன போகும்னா OH மைனஸ் போகும். சரி, அப்போ கேத்தோடிக் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைட். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போது ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோடிக் ப்ராடக்ட் OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎல் மைனஸ் ஆனோட்ல ஆஃப் ரியாக்ஷன் போது Cl2 ப்ராடக்டா கிடைக்குது. இது இந்த ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியலா நடக்காது, ஏன்னா ஓவர் பொட்டன்ஷியல்னால. சரி, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு கொடுக்கும் போது ஆனோட்ல Cl மைனஸ் தான் ஆக்சிடேஷன் போது, வாட்டர் போல, ஏன்னா ஓவர் பொட்டன்ஷியல்னால. இந்த இடத்துல மட்டும்தான் ஓவர் பொட்டன்ஷியல், மற்ற இடத்துல கிடையாது. சிலபஸ் பிரகாரம் அதனால ஓல் கெமிஸ்ட்ரியில நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. சிலபஸ் பிரகாரம் இந்த இடத்துல கவனம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இடத்துல ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல வந்தாலும் சரி சிஎல் மைனஸ் வந்தாவே ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க HCl சொல்றீங்க, சிஎல் மைனஸ் வந்தாவே ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. சிஎல் மைனஸ் வாட்டர் வந்தாவே ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது சிஎல் மைனஸும் வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டருக்கு ஓவர் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ணுங்க, மற்ற இடத்துல வேண்டாம். சரி, இப்போ ஆனோட்ல சிஎல் மைனஸ் ஆனோடிக் ஆக்சிடேஷன் போது அப்போ Cl2 கேஸ் ப்ராடக்டா கிடைக்குது. ஓகேங்க. இப்போ சொல்லுங்க, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா டைம் பாஸ் ஆக ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு என்னவா மாறிக்குங்க? ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு என்னவா மாறிக்குங்க? ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு என்னவா மாறுங்க? அதே மாதிரி சோடியம் குளோரைடாவே இருக்குமா, இல்ல வேற ஏதாவது மாறுமா? சோடியம் குளோரைடாவே இருக்குமா, இல்ல வேற ஏதாவது மாறுமா? யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா OH மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இது சொல்யூஷனுக்கு போகுது. எப்படி நோ சேஞ்சுன்னு சொல்லிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. கேத்தோட்ல என்ன ஆகுது பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போகுது இல்ல, OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போகுது இல்ல. ஆனோட்ல பாத்தீங்கன்னா Cl2 கிடைக்குது. அதனால எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்னவா மாறும்னா சோடியம் ஹைட்ராக்சைடா மாறும். சோடியம் அயான் எந்த ஒரு சேஞ்ச் இல்ல, சோடியம் அயான் சொல்யூஷன்லயே இருக்கும். OH மைனஸ் சொல்யூஷனுக்குள்ள வருது. அப்போ கரெக்ட், ஆக்வஸ் எலக்ட்ரோலைட் என்னவா மாறுனா சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குன்னா பேசிக் மீடியத்துல இருக்கும். எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குன்னா பேசிக் மீடியத்துல இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோங்க. சரி, எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குன்னா பேசிக் மீடியத்துல இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். இன்னொரு எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் இப்படி எடுத்துக்கலாங்க. இப்போ எலக்ட்ரோலைட் ரெண்டு விதமா எடுத்துக்கணும்.